எண்ணம் போல் வாழும் அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கிரியேட்டர் டிப்ஸ் எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட யூடியூப் சேனலை எப்படி செக்யூராக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ புதுசாக வந்து ஹேக்கிங் வந்து நம்ம யூடியூப்பில் ரொம்பவே நடக்குது. நம்ம வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வச்சுருந்தாலுமே அதை பைபாஸ் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து ஹேக் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இப்போ புதுவிதமான ஒரு ஹேக்கிங் ஒன்று நடந்துட்டு இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு டாப் யூடியூபராக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். வீடியோ பார்க்குறது முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் டேப் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் நம்மளோட யூடியூப் சேனலில் எவ்வளோ தான் செக்யூராக வச்சுருந்தாலும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட லீக் ஆகிறது மூலமாக ஹேக்கர்ஸ் வந்து ஈஸியாகவே நம்ம சேனலை ஆக்சஸ் பண்ணிடுறாங்க. நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து ஒரு சில நேரத்தில் இது வந்து நம்ம உடனே உஷாராயிட்டு நம்ம வந்து கிரியேட்டர் சப்போர்ட் டீமை வந்து கான்டாக்ட் பண்ணி பேசினா நம்ம சேனல் வந்து கிடைக்கும். ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம லேட் பண்ணுற காரணத்தினால வந்து நம்ம சேனல் நம்மகிட்ட இல்லாமல் கூட போயிடும். அப்படி என்னென்ன விஷயன்றது நம்ம லீக் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். முதல்ல வந்து நம்மளோட சேனலை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யார்ட்டையும் கொடுக்கக்கூடாது. அதாவது நம்ம ஒரு சேனல் யூஸ் பண்ணியிருக்கோம்னா அந்த சேனல் வந்து என்ன இமெயில் ஐடியில் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம யார்ட்டையும் சொல்லக்கூடாது. நம்ம வந்து என்ன மொபைல் நம்பர் வச்சு வெரிஃபை பண்ணமோ, ஸோ பர்சனலாக என்ன நம்பர் வந்து நம்ம வச்சிருக்கோமோ அதையும் நம்ம வந்து நம்ம யார்ட்டையும் வந்து நம்ம எந்த ஒரு ஷேரிங் எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. இதை நம்ம ஃபஸ்ட் பண்ணாலே போதும். இதில் ரெண்டாவது நம்ம எதை கவனிக்கணும்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். ஸோ 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நம்ம எவ்வளோ தான் வந்து செக்யூராக இருந்தாலும் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை மீறி தாண்டி நம்ம சேனல் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில நேரத்தில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனவே ஆக்சஸ் பண்ணி நம்ம சேனல் ஹேக் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா முதல்ல வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் முதல்ல வந்து நீங்கள் ஆன்ல இருக்குதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். இன் கேஸ் வந்து ஆன்ல இல்லைனா நீங்கள் வந்து உடனே வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. மூணாவது, இதுதான் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு 2 பற்றி தெரியும். அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம இமெயிலுக்கு வந்து இல்லீகலாக வந்து ஏதாச்சும் ஒரு லிங்க்ஸ் வந்து அனுப்புவாங்க. ஸோ அந்த லிங்க்ஸை வந்து கிளிக் பண்ணுறது மூலமாகவும் நம்மளோட சேனல் வந்து உடனே வந்து நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் ஹேக்கர்ஸ்ட்ட போயிடும். உடனே வந்து நம்ம சேனலை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க கேதர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து அவங்க வந்து ஒவ்வொரு வீடியோவை ரிமூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கேட்கலாம், ப்ரோ எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி தெரியுமே, மறுபடியும் எதுக்கு நான் அந்த வீடியோ பார்க்கணும்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ வந்து புதுவிதமான ஹேக்கிங் ஒன்று நடக்குன்னு சொன்னேன்ல, அது என்னன்னா, நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் வந்து எத்தனை இமெயில் அட்ரஸ்லாம் நம்ம வச்சிருக்கலாம். அதில் வந்து நம்ம ஒரு இமெயில் அட்ரஸில் வந்து நம்ம வந்து சேனல் வச்சிருப்போம். மற்ற 2 இமெயில்ஸ் நம்ம கான்டாக்ட்க்கு நம்ம சும்மா வச்சிருப்போம்ல. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து சேனல் வச்சிருக்க இமெயில் வந்து நம்ம செக்யூராக வச்சிருப்போம். ஸோ வந்து அடிஷ்னலாக வந்து 2-3 இமெயில் நம்ம வச்சிருப்போம். அதில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணாமல் வச்சிருப்போம்ல. அது மூலமாக தான் இப்போ வந்து ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களோட ஃபோனில் வந்து நீங்கள் அதாவது 5 இல்லை 6 எத்தனை இமெயில் அட்ரஸ் நீங்கள் வச்சுருந்தாலும் எல்லா இமெயிலுக்குமே நீங்கள் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. அதுதான் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். எல்லாரும் இந்த விஷயத்தில் தான் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. நான் தான் மெயினான சேனலே வந்து நான் செக்யூர் வச்சிருக்கேன், ஸோ அடிஷ்னல் இமெயில் தானே அப்படின்னு விட்டுறாங்க. அப்படி தான் வைக்காதீங்க. நம்ம மொபைலில் இருக்க ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சா கூட போதும், நம்ம மொபைலை ஆக்சஸ் பண்ணி அவங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும். இன்றைக்கி இருக்க சைபர் சிச்சுவேஷனில் வந்து அவங்க என்னனாலும் பண்ணலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை நம்ம தான் செக்யூராக வைக்க முடியும். அதனால் வந்து இந்த சின்ன விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். உடனே எத்தனை இமெயில் அட்ரஸ் வந்தாலும் அவ்வளோ இமெயில் அட்ரஸும் உடனே 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள்.